ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் ரொம்ப அட்வான்ஸ்டு சிட்டியாக பார்க்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ளே நீ நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அண்ட் அங்கே சுற்றி பார்க்கும் பொழுது பர்ஃபெக்டாக பிளான் பண்ண ஸ்ட்ரீட்ஸ், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருந்திருக்கு, 2 ஸ்டோரி ஹவுசஸ் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய மேசிவான பப்ளிக் பூல் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு நாளும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேடுங்கிறது நடந்துட்டுருக்கு. த இயர் இஸ் 1900 BCE. எவ்ரி திங் இஸ் ஃபங்க்ஷனிங், எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ஒரு கட்டத்தில் சம்திங் ஹேப்பன்ஸ். அது என்ன நடந்திருக்கிறது அப்போ இல்லை இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதுலேருந்து ஒரு 100 வருஷத்தில் சிட்டிஸ் எம்டி ஆகிடுது, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே சைலண்ட் ஆகிடுது, போர்ட்ஸ் அபண்டன் பண்ணப்படுது, அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் கிளாக் பண்ணிடுறாங்க, கிரானரிஸ் எம்டி. அண்ட் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் இஸ் கான். எந்த ஒரு அழுகுறல் இல்லாமல், எந்த ஒரு ஃபைனல் பேட்டில் இல்லாமல், ஜஸ்ட் சைலன்ஸ். ஸோ வெல்கம் டு பிளாக் மவுண்டன் அபெக்ஸ். திஸ் இஸ் ஐவிசி பார்ட் 3, த ஃபைனல் சாப்டர். இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தான் நடந்திருக்கும், அவங்க நடந்ததுக்கு அவங்களோட டிக்ளைனுக்கு என்ன தியரிஸ் இருக்குது, அண்ட் ஒவ்வொரு சைட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிற ஒரு வீடியோ, கம்ப்ளீட் ரிவிஷன், ஆல் 3 பார்ட்ஸ் டுகெதர். அண்ட் இந்த வீடியோட முடிவில் எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பியில் எல்லா கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்க முடியுமோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் அவங்கள ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ செக்மெண்ட் 1, மேஜர் சைட்ஸ். ஸ்ட்ரெயிட்டட் டிக்ளைன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முக்கியமான சைட்ஸ்லேருந்து ஒரு சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்கப்படுது, குறிப்பாக எஸ்எஸ்சியில். ஸோ டோட்டலாக 6 இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். அதில் சைட் நம்பர் 1 ஹராப்பா. ஹராப்பா பாகிஸ்தான் கண்ட்ரி, பஞ்சாப் ப்ரொவின்ஸ், சாஹிவால் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் ஏன் ஹராப்பா ஸ்பெஷல், ஒய் ஹராப்பா இஸ் ஸ்பெஷல்? 1921 ஃபஸ்ட்டு ஐவிசி சைட்டுங்கிறது ஹராப்பா தான். இதை கண்டுபிடிச்சது தயாராம் சானி. ஸோ இதை ஃபஸ்ட் சைட்டாக கண்டுபிடிச்சதுனாலே அடுத்த வர எல்லா சிவிலைசேஷனுக்கும் இது ஹராப்பன் சிவிலைசேஷன் சொல்லி பேர் வச்சுட்டாங்க. அண்ட் இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 rows ஆஃப் 6 கிரானரிஸ், ஒரு ரோவில் 6 கிரானரிஸ் இருக்குது. ஸோ 2 row 12 கிரானரிஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்டு ஒர்க்கிங் கிளாஸ் குவார்ட்டர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. R37 பரியல் சைட்டுங்கிற ஒரு சிமெட்ரியுமே அங்கே இருந்திருக்கு. தயாராம் சானி அவர் ஆக்சிடெண்ட்டாக பேர் வச்சது, ஏன்னா 1921 அவர் வேலை செஞ்ச இடம் ஹராப்பா. ஸோ அங்கே இதெல்லாமே கண்டுபிடிச்சதுனால அந்த சிவிலைசேஷன் பேர் ஹராப்பன் சிவிலைசேஷன் சொல்லி வச்சுருக்கிறாங்க. சைட் நம்பர் 2 மொஹஞ்சதாரோ. இது சிந்து ப்ரொவின்ஸ், லொக்கேட்டட் இன் பாகிஸ்தான், லர்கானா டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இது டிஸ்கவர் பண்ணது ஆர்டி பானர்ஜி 1922. 1 year ஆஃப்டர் ஹராப்பா. ஹராப்பா கண்டுபிடிச்சி 1921. நெக்ஸ்ட் இயர் 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பேருக்கான அர்த்தம் என்ன, மவுண்ட் ஆஃப் த டெட். ஸோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இது இருக்குது. அண்ட் மொஹஞ்சதாரோ பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப எக்ஸ்கவேட் பண்ணப்பட்ட ஒரு சைட், அண்ட் அதிகமாக ரிசர்ச் பண்ணப்பட்ட சைட், அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக கேட்கப்பட்ட சைட்டுமே மொஹஞ்சதாரோ. அண்ட் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது கிரேட் பாத். ஸோ கிரேட் பாத்துங்கிறது 11.88 மீட்டர் லாங், 7.01 மீட்டர் வைட், 2.43 மீட்டர் டீப். அண்ட் கிரேட் பாத்தை பொறுத்து நேச்சுரல் பிட்டுமன் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பர்பஸ் என்ன, கிரேட் பாத் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூலாவோ இல்லை ஒரு ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டியாவோ யூஸ் பண்ணல. கிரேட் பாத் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே கங்கா யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அந்த காலகட்டத்தில் கிரேட் பாத் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ரிச்சுவல் அண்ட் பியூரிஃபிகேஷனுக்காக. பசுபதி சீல் அதுவுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதிக நம்பர் ஆஃப் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இண்டஸ்கிரிப்ட் சீல்ஸுமே வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ரொம்ப சொஃபிஸ்டிகேட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. அண்ட் லார்ஜஸ்ட் கிரானரி, ஐவிசிலே ரொம்ப லார்ஜஸ்டான ஒரு கிரானரி மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ மொஹஞ்சதாரோ பொறுத்து மவுண்ட் ஆஃப் த டெட் அண்ட் பசுபதி சீல் இங்கே கண்டுபிடிச்ச கிரேட் பாத். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ். சைட் நம்பர் 3 லோத்தல். லோத்தல் இது வந்து இந்தியாவில் குஜராத் லொக்கேட் இருக்குது, அகமதாபாத் டிஸ்ட்ரிக்ட். இட் டிஸ்கவர்டு பை எஸ்ஆர் ராவ் இன் 1954. லோத்தல் இஸ் யூனிக், கம்ப்ளீட்லி யூனிக். ஏன்னா மொத்த ஐவிசி சைட்ஸ்லையுமே 1400+ சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 1400+ சைட்ஸுமே இல்லாத ஒன்று இந்த ஒரு சைட்டில் இருக்குது, அதுதான் டாக்யார்டு. ஸோ லோத்தல் கிட்ட மட்டும்தான் டாக்யார்டுங்கிறது இருந்திருக்கு. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் சிட்டியுமே லோத்தல் தான். இது ஸ்பெசிஃபிக்கலாக இன்டர்நேஷ்னல் சீ ட்ரேடுக்காக கட்டப்பட்டது, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வணிகம் பண்ணுறதுக்காக, கடல் வழியாக வணிகம் பண்ணுறதுக்கு கட்டப்பட்டது தான் இந்த லோத்தல். ஸோ மெசபடோமியன் நிறைய ஷிப்ஸ் வரும், கார்கோ ஷிப்ஸ் வரும், லோட் பண்ணுவாங்க, அன்லோட் பண்ணுவாங்க, எல்லாமே இந்த ஒரு போர்ட்டில் நடந்திருக்கு ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இன் குஜராத். இதை தாண்டி வேறு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரிகார்டிங் லோத்தல் பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஹஸ்க்.
அந்த ரைஸ் வந்து கல்டிவேஷன் அதோட எவிடன்ஸ் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபயர் அல்டார்ஸ், ஏன்னா அவங்களுடைய வழிபாடுகள் மக்களுடைய ஓர்ஷிப் அவங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைவேட் ஆக்கப்பட்டிருக்கு. வீட்டில் தான் அவங்க பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸில் பண்ணும்பொழுது அவங்க ஃபயர் அல்டார்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்கிற ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஃபயர் அல்டார்ஸ் போகிறதுக்கு 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று கலிபங்கன், 2வது லோத்தல். டபுள் பரியல் எவிடன்ஸ், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே குழியில் வந்து புதைச்சிருக்கிறாங்க. அந்த எவிடன்ஸுமே லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அண்டு காம்பஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ லோத்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏன்ஷியன்ட் வேர்ல்டோட மாடர்ன் போர்ட் சிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சைட் நம்பர் 4 கலிபங்கன், ராஜஸ்தான், இந்தியா, ஹனுமான்கர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் இந்த பேருக்கான அர்த்தம், கலிபங்கனுக்கான அர்த்தம் என்னென்னா பிளாக் பேங்கிள்ஸ். கலினா பிளாக், பங்கன் அப்படின்னா பேங்கிள்ஸ். ஸோ கலிபங்கன் அப்படின்னு சொல்கிறது வந்து பிளாக் பேங்கிள்ஸை குறிக்கிற ஒரு பேராக இருக்குது. 1953 ஏ கோஷ் அவர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஏன் கலிபங்கன் ஸ்பெஷல்? 2 முக்கியமான ரீசன்ஸால். ஒன்று ஃபயர் அல்டார்ஸ், நான் லோத்தல் படிக்கும்போது சொல்லியிருப்பேன் 2 முக்கியமான இடத்துல தான் ஃபயர் அல்டார்ஸும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று லோத்தல், இன்னொன்று கலிபங்கன். ஸோ அந்த ஒரு ஃபயர் அல்டார்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீ ஹராப்பன் ப்ளஃப்டு ஃபீல்டு, ஹராப்பன் மெச்சூர் பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவசாயம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கலிபங்கனில் கிடச்சிருக்கு. என்ன மாதிரி எவிடன்ஸ்னால் அந்த நிலம் விவசாயம் பண்ணப்பட்ட நிலமாக வந்து கலிபங்கனில் பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்படி இந்த நிலத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள், கலிபங்கன் இருந்த மக்கள் கண்டிப்பாக விவசாயம் பண்ணியிருக்கணும். அண்ட் அதே மாதிரி எர்த்குவேக் நடந்ததுக்கான எவிடன்ஸுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ டெக்டானிக் ஆக்டிவிட்டி மூலயமா எர்த்குவேக் நடந்திருக்கும். ஸோ இந்த எர்த்குவேக் மூலயமா ஐவிசி பீப்புள் டிக்ளைன் ஆயிருப்பாங்கிற தியரியுமே இது மூலிமா முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ கலிபங்கன் பொறுத்தவரைக்கும் 3 முக்கியமான விஷயம். ஒன்று ஃபயர் அல்டார்ஸ், இன்னொன்று ப்ளஃப்டு ஃபீல்டு, அண்ட் இன்னொன்று எர்த்குவேக். ஃபைன். ஸோ சைட் நம்பர் 5 தோலவீரா, இதுவுமே இந்தியாவில் குஜராத் ஸ்டேட்டில் கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 1967 டிஸ்கவர்ட் பை ஜேபி ஜோஷி. அண்ட் 3 முக்கியமான ரீசன்ஸ் தோனி ரொம்பவே ஸ்பெஷல் ஆகுது. ஒன்று வந்து இருக்கிறதுல இந்தியாவில், ஏன்னா இப்போ ஐவிசி சைட்டுங்கிறது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா சுற்றி தான் இருக்கும். ஸோ இந்தியா மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப லார்ஜஸ்ட் சைட்டாக பார்க்கக்கூடியது தோலவீரா. லார்ஜஸ்ட் இந்தியா மட்டும் கேட்டாங்கன்னா சரி. 2021 இந்த தோலவீராக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால இது இப்போ வர எக்ஸாம்ஸில் கேட்கறது ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2021 யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் தோலவீரா. அண்ட் 3வது, இது 3 பார்ட் சிட்டியாக பிரிச்சிருக்கிறாங்க. நிறைய ஐபிசி சைட்டஸுக்கு 2 பார்ட் தான். ஒன்று சிட்டடல், இன்னொன்று லோயர் டவுனை பிரிச்சிருப்பாங்க. பட் தோலவீராவை பொறுத்தவரைக்கும் 3 சைட்ஸாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அப்பர் டவுன், மிடில் டவுன் அண்ட் லோயர் டவுன். ஒரு யூனிக் அர்பன் பிளானிங்காக இது பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம் ஒரு லார்ஜஸ்டாக இன்ஸ்கிரிப்ஷன் போர்டுமே வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ தோலவீராவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. இந்தியாவில் இருக்கிற ஐவிசி லார்ஜஸ்ட் சைட்டுக்கு தோலவீரா. அண்டு ப்ளஸ் யுனெஸ்கோ 2021 டிக்ளேர்டு சைட் இது. அண்டு 3 வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த தோலவீராவில் 17 வாட்டர் ரிசர்வாயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ த ஃபைனல் சைட் நம்பர் 6 ராக்கிகர்ஹி, ஹரியானா ஸ்டேட்டில் ஹிசார் டிஸ்ட்ரிக்டில் 1963 டிஸ்கவர்ட் பை சுராஜ் பான். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் சிட்டின்னு பார்த்துருக்கோம். பட் ஓவராலாக ஐவிசியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓவரால் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப லார்ஜஸ்ட் சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா ராக்கிகர்ஹி. பிகர் தேன் மொஹஞ்சதாரோ, பிகர் தேன் ஹராப்பா, த லார்ஜஸ்ட் ஹராப்பன் சைட் இந்தியாவில் இன் ஹரியானாவில் இருக்குது. அண்ட் இங்கே இதே இடத்துல டிஎன்ஏ அனாலிசிஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இன்னுமே இது எக்ஸ்கவேட் நிறைய பண்ணிட்டு தான் இருந்துருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. புது புது ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சி தான் இருக்கிறாங்க. அண்ட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கான எவிடன்ஸுமே இந்த இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ராக்கிகர்ஹி சைட் மூலயமா ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். லைக் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஐவி சைட் ஓவரால், இல்லை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஸோ டிஎன்ஏ அனாலிசிஸ் எந்த சைட்டில் நடத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி முக்கியமான ஃபேக்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 1 நம்ம ஐவிசி த மோஸ்ட் அட்வான்ஸ்டு அர்பன் சிவிலைசேஷன் நம்ம பார்த்துருப்போம். பார்ட் 2 அவங்க யூஸ் பண்ணப்பட்ட சீல்ஸ் அண்டு ட்ரெடிஷன்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் ட்ரேட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். பார்ட் 3 ஹவு டஸ் அ சிவிலைசேஷன் லைக் தட் ஜஸ்ட் எண்ட், எப்படி ஒரு 100 வருஷத்துலேயே அது வந்து கம்ப்ளீட் டிக்ளைன் ஆகிருக்கும். 6 முக்கியமான தியரிஸ் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு தியரிஸும் பார்ப்போம். அண்ட் இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தியரி நம்பர் 1 ஆரியன் இன்வேஷன் தியரி.
ஸோ இந்த ஆரியன் இன்வேஷன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது மார்டிமர் வீலர். வீலர் என்ன சொன்னார்னா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ஒரு குரூப் கால்டு ஆரியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஐவிசி சிட்டிஸ்குள்ளே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மார்டிமர் வீலர் அவர்கள் இந்த தியரி மூலமாக சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட எவிடன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மொஹஞ்சதாரோட நிறைய விதமான ஸ்கெல்டன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கெல்டன்ஸுமே வைலண்ட்டான ஒரு டெத்து வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறது தெரிய வருது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான எவிடன்ஸஸ் வச்சு மார்டிமர் வீலர் அவர்கள் வந்து முன்னாடி அவங்களோட தியரி எடுத்து வைக்கும் பொழுது, இப்போ இருக்கிற மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கிற ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து வெவ்வேறு காலகட்டத்தை சார்ந்தது. எல்லாமே ஒரே பேட்டிலில், ஒரே காலகட்டத்தில், ஒரே நாளில் இது எதுவுமே நடக்கலை. ஒவ்வொரு ஸ்கெல்டனும், ஒவ்வொரு எலும்பும் வெவ்வேறு காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரிய ஒரு போர் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அந்த ஒரு இடத்துல காணப்படல. ஸோ இங்கே பொறுத்தவரைக்கும் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, வீலர் ப்ரப்போஸ் பண்ணது ஆரியன் இன்வேஷன் தியரி. மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தியரி நம்பர் 2, கிளைமேட் சேஞ்ச். இது ரொம்ப அதிகமாக வைடாக அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கப்படுது. வாட் ஹேப்பண்ட், அதாவது 1900 பிசியில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான கிளைமேட் ஷிஃப்ட்டுங்கிறது நடந்திருக்கும். இப்படி ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்ததுனால மான்சூன் பேட்டர்ன்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கும். பருவமழையும் மாற்றம் அடைஞ்சிருக்கும். அண்ட் இதனால் ரெயின்ஃபால், மழைங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் ஆறுகள் எல்லாமே வறண்டு போக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இந்த தண்ணிங்கிறது வந்து சேர்ந்துருக்காது. அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கும், த காகர் ஹக்ரா ரிவர். இப்போ ஐவிசி டெரிட்டரியோட ஒரு ஹார்ட் மாதிரி இந்த காகர் ஹக்ரா ரிவருங்கிறது. பல ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காகர் ஹக்ரா ரிவர் இந்த ராஜஸ்தான்லேருந்து ஹரியானா போகக்கூடிய இந்த ஒரு ரிவர் தான் ரிக் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய சரஸ்வதி ரிவராக இருந்திருக்கலாம் அப்படின்னுமே, மோஸ்ட் ப்ராபபிளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிவர் 1900 பிசியில் கம்ப்ளீட்டாக வந்து வறண்டு போயிருக்கும், ட்ரைட் அப் ஆகிருக்கும். ஸோ அதனால் விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. அண்ட் அவங்க மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கேங்கட்டிக் பிளெயின்ஸ் மூலிமா அந்த ஒரு ஈஸ்ட் சைடுக்கு போயிருப்பாங்க. இல்லை இன்னும் ஒரு சில பேர் வந்து பெனின்சுலர் இந்தியா நோக்கி சவுத் சைடில் வந்திருப்பாங்க. ஸோ ஒன்று ஈஸ்ட்வோடு இல்லை சவுத் வேர்டுங்கிறது அவங்க போயிருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க மைக்ரேட் ஆனதுனால அந்த குறிப்பிட்ட இடத்துல யாருமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு ஐவிசி டிக்ளைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஐவிசி சைட்ஸில் இருக்கிற பீப்புள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகலை, அவங்க வந்து அழிக்கப்படலை, அவங்க எல்லாமே மைக்ரேட் ஆகிட்டாங்க தண்ணிக்காக. ஏன்னா அதனால தான் இன்னொரு ஃபேக்டும் வைக்கிறாங்க, அது அவங்களுக்கு தண்ணி தேவை அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க தோலவீரால் 17 வாட்டர் ரிசர்வாய்ஸ் வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ ரிசர்வ் வச்சுக்க தேவையில்லை. பட் அவ்வளோ ரிசர்வாய்ஸ் வச்சுருக்கிற காரணம் அவங்க தண்ணி தேவை இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க அழிக்கப்படலை, அவங்க அபேண்டன் ஆகிருக்காங்க, அதாவது அவங்க மைக்ரேட் ஆகிருக்காங்கிறது இந்த தியரி வந்து சொல்ல வருது. ஸோ எக்ஸாமில் மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் தியரின்னு கேட்டாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். அதில் முக்கியமான ரிவர் காகர் ஹக்ரா ரிவர், ராஜஸ்தான்லேருந்து ஹரியானா வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரிவர். தியரி நம்பர் 3, ஃப்ளட் தியரி. ஃப்ளட் தியரி ப்ரப்போஸ் பண்ணது எம்எஸ் வேட்ஸ் அண்ட் அதர்ஸ். அண்ட் இதில் முக்கியமான எவிடன்ஸ் என்னென்னா, நிறைய விதமான ஃப்ளட் டெபாசிட்ஸ் வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த சிட்டி மொஹஞ்சதாரோவுக்கு முக்கியமான மானுமெண்ட்ஸ் சிட்டிங்கிறது நிறைய டைம் திரும்ப கட்டியிருக்கிறாங்க. ஸோ எவிடன்ஸ் ஆஃப் த இண்டஸ் ரிவருங்கிறது அதோட கோர்ஸ் ரிப்பீட்டடாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப கேட்டஸ்ட்ராஃபிக் ஃப்ளட்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால் பீப்புள் எல்லாமே அந்த வெள்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அந்த சிட்டிஸை அபண்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, மொஹஞ்சதாரோவில் ஃப்ளட் ஜோன் இருந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளட் ஜோனை விட்டு தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இன்னும் ஒரு சில சைட்ஸுமே அபண்டன் ஆகிருக்கு. இங்கே ஃப்ளட் வந்ததுக்கு இதுக்கு அங்கே அவங்க அபண்டன் பண்ணும். இப்போ சென்னையில் ஃப்ளட் வந்ததுக்கு நான் மதுரை இல்லை கோயம்புத்தூர் திருச்சியில் இருக்கவங்க எதுக்கு அபண்டன் பண்ணணும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை எங்கே கவுண்டராக வந்து வைக்கிறாங்க. ஸோ மொஹஞ்சதாரோலேருந்து அபண்டன் பண்ணதுக்கு வேணால் அந்த ஃப்ளட் தியரிங்கிறது காரணமாக இருக்கலாம். பட் எல்லாமே டோட்டலாக ஐவிசிட்டே டிக்ளைன் ஆகிறதுக்கு ஃப்ளட் தியரிங்கிறது அவ்வளவு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. அண்ட் தியரி 4, டெக்டானிக் ஆக்டிவிட்டி. இது எர்த்வேக்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. இதை ப்ரப்போஸ் பண்ணது ஆர்எல் ரைக்ஸ். ஸோ கிளியர் எவிடன்ஸ் கலிபங்கள் நம்ம பார்த்துருப்போம் எர்த்வேக் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது. அப்போ இந்த டெக்டானிக் ஷிஃப்ட்ஸுங்கிறது ரிவர் கோர்சஸை ஆல்டர் பண்ணியிருக்கும். ஸோ இது மூலிமா கிளைமேட் சேஞ்ச் தியரி நடந்துக்கும். மறுபடியும் எவிடன்ஸ் 2க்கு வந்து வராங்க. ஸோ
இங்கே வந்து நிறைய சீஸ்மிக் ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் ஐவிசி பீப்புள் ரிவர் சிஸ்டம்லேயே நம்பி இருந்தவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப பெரிய ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு. சொசைட்டியாகவும் பொலிட்டிக்கலாகவும் நடந்ததுனால டெக்டானிக் ஆக்டிவிட்டி இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆர்எல் ரைக்கஸ் அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. தியரி நம்பர் 4 டெக்டானிக் ஆக்டிவிட்டி. அண்ட் ஃபிஃப்த் தியரி எபிடமிக் தியரி. எபிடமிக் அண்ட் டிசீஸ் வந்திருக்கும். அதாவது நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்கெல்டல் போன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கெல்டல் போன்ஸ் நிறைய டிசீஸ்க்கான சைன்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய அர்பன் பாப்புலேஷன் டென்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ரேப்பிடாக எபிடமிக் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நிறைய நோய்கள் வந்து பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே எந்த ஒரு சிங்கிள் டிசீஸ் எவிடன்ஸும் அங்கே வந்து கண்டுபிடிக்கப்படல. ஒரு நிறைய மேசிவான பீப்புள் இறந்ததுக்கான ஒரு எவிடன்ஸுமே இங்கே இல்லை. ஸோ இதையுமே நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண முடியாது. தியரி நம்பர் 6 ட்ரேட் டிஸ்ரப்ஷன். ட்ரேட் டிஸ்ரப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐவிசியோட ப்ரைமரி எக்ஸ்டர்னல் ட்ரேடிங் பார்ட்னருங்கிறது மெசபடோமியா. அவங்ககிட்ட தான் அதிகமாக ட்ரேடுங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ஸோ 1900 பிசியில் மெசபடோமியன் சிவிலைசேஷனே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்குள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே அழிவு நோக்கி போயிட்டு இருந்த காலகட்டம் தான் அது. ஸோ அதனால் அவங்களுடைய பொசிஷன் ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவங்க ட்ரேடுங்கிறது அவ்வளோவா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கான இன்கம்ங்கிறது ரொம்ப கம்மியாகி ஐவிசி எக்கானமிக் சிஸ்டம் வீக் ஆகியிருக்கும். ஸோ போர்ட் சிட்டிஸ் எல்லாமே அவங்க பர்பஸை லூஸ் பண்ணியிருப்பாங்க. வணிகர்கள் எல்லாமே பிஸ்னஸ் இல்லாததுனால அவங்க வாழ்வாதாரம் ரொம்பவே கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிருக்கும். சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி அண்ட் ஆல்சோ இந்த எக்கானமிக் கொலாப்ஸும் நடந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த 6th தியரி கடைசி ட்ரேட் டிஸ்ரப்ஷனுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 6 தியரியில் எந்த தியரி உங்களுக்கு இது பாசிபிளாக இருந்துருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிஒய்க்கு சால்வ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான சைட் பேஸ்டு தயவு செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு லெக்சர் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இது 1 மார்க் சேர்த்துருந்தாலும் இல்லை அதுக்கு நம்பிக்கை வந்திருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹிட் த பெல் ஐக்கான். அண்ட் இது வரைக்கும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான். ஷோர் யூ வில் கிராக் யுவர் எக்ஸாம். ஸ்டடி ஸ்மார்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ட், ரைஸ் பியாண்ட் த லிமிட்ஸ். தேங்க்யூ.